நடிகர் விஜயோடைய சில தொண்டர்கள் இப்போது 4 முனை போட்டின்ட்டு அந்த தொகுதியை யார் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்களோ அந்த தொகுதியில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா தலைவர்கள் இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு பேச விட்றாங்க. அதில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் ஒருத்தர் பேசுறது காமெடியாக போயிட்டுருக்கு. அவர் சொல்ல வந்த கருத்து எப்படின்னா, என்ன வந்தால் நீங்கள் இந்த தொகுதிக்கு நல்ல செய்யுங்க, வாக்குறுதி கொடுங்கன்றாரு. அவர் வாக்குறுதி கொடுங்கன்னு சொன்னோடனே, நான் யாரு கூடயும் கூட்டணி வச்சுக்க மாட்டேன், யாரு கூட ஒத்துமையாக இருக்க மாட்டேன், பாலம் கட்டுவேன், மோரி போடுவேன் அப்படின்றாரு. இது எதை காட்டுதுன்னா, முழுக்க அரசியலை படிக்காமல், அரசியலை பற்றி தெரிஞ்சு கொள்ளாமல் வெறும் நடிகன் தளபதி அப்படின்னு வந்ததுக்கான காரணம் தான் அந்த டிவியில் எல்லாரும் சிரிச்சது. அவர் எப்படி சொல்லியிருக்கணும், மாதம் ஒரு முறை முகாம் நடத்துவேன், அந்த முகாமில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை தீர்ப்பேன், அதே மாதிரி அரசு பள்ளிக்கூடங்கள் தரமில்லாத இங்கே இருக்கிறது, கட்டடங்கள் பழுதடைஞ்சிருக்கு, சரி செய்வேன், சீர் செய்வேன், மருத்துவமனை தயாரித்துவேன், சாலைகள் அமைப்பேன், பாலங்கள் போடுவேன், இங்கே கல்குவாரிகள் இருந்தால் மக்களுக்கு இடையூறாக இருந்தால் இங்கிருந்து வெட்டி கனிம வளங்களை மற்ற மாநிலங்கள் கடத்தப்படுவதாக இருந்தால் என் தொகுதி உட்பட்டு வந்தால் அதை நிறுத்துவேன். இப்படி பேசியிருக்கணும் அவர். ரெண்டாவது நான் சொல்கிறேன், விஜயோடைய ரசிகர்களுக்கு என்றைக்குமே நீங்கள் இந்த மண்ணுடைய மக்கள், நீங்கள் ஜெயிக்கக்கூடாது, வாழக்கூடாதுலாம் நினைக்கக்கூடாது, நீங்கள் செத்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வாழுங்க, தயவு செஞ்சு. நீங்கள் ஆளக்கூடாதுலாம் நினைக்கலைங்க, நீங்கள் ஆளக்கூடாதுன்னு நினைக்கல, நீங்கள் வாழக்கூடாதுன்னு நினைக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பின்னாடி போய் அடிப்பட்டு இறந்து போகிறீங்க. இறந்து போகாதீங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள். தயவு செய்து அதை செய்யாதீங்க.